எங்கூட சலூனில் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கார பசங்க ஒர்க் பண்ணுறாங்க ஜென்ஸ் செக்ஷனில். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்மாவும் சுண்டலும் வாங்கியிருக்காங்க. எப்படி செய்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. என்கிட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன். ஆனால் நான் சொல்லியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது புரியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தீதி இதை நீங்களே சமைச்சிக்கோங்கன்னு சொல்லி எங்கிட்டயே கொடுத்து அனுப்பிட்டாங்க. இட்லி மாவு வேறு காலி ஆயிடுச்சு. கடையில் வாங்கியிருந்தேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா தோசை வரவே இல்லை, நல்லாவும் இல்லை. மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் டிச்சில் தான் கொட்டினேன். காலையில் ஒர்க்குக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டு போயிருந்தேன். அரிசியும் உளுந்தும் ஈவினிங் வந்து அரைக்கலான்னு சொல்லி பார்த்தேன். நல்லாவே ஊறி நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்சிலேயே அரைச்சிக்குவேன். 2 நாளைக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு மட்டும் அரைச்சி வச்சுக்குவேன். ஏன்னா புளிச்சிருது மாவு. ஏன் அந்த மாதிரி அரைச்சி அதிகமாக ஸ்டோர் பண்ணுங்கிறதுக்காக தேவையான அளவு மட்டும்தான் நான் ஊற வச்சுக்குவேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த 2-3 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா நைட்லலாம் நல்ல மழையாக இருக்குது. மாவு வேறு புளிக்குமா என்னன்னு தெரியல. அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சதையுமே உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு மாதிரி வச்சு தான் வச்சேன். ஏன்னா சடனாக புளிச்சதுன்னா எல்லா மாவும் கீழே ஊற்றிடும். பிளேட் வச்சோன்னா அதுலேயே வந்துடும். அதனால் அதை வச்சு தான் வச்சுடுவேன். நீங்கள் இட்லிக்கு என்ன குழம்பு வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி இவங்க கொடுத்து விட்ட அந்த ராஜ்மா இருந்துச்சு. சரி அதை வச்சு வந்து அப்படியே குருமா மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தான் நைட் ஊற வச்சேன். ஏன்னா ஊற வச்சா தான் காலையில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேகும். இது பார்த்திங்கன்னா சுண்டலுமே 1/2 கிலோ இருக்கும் மாட்டிருக்கு. இந்த ராஜ்மாவும் 1/2 கிலோ இருக்கும் மாட்டிருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக மட்டும் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட சந்தை. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் சனிக்கிழமை சந்தையிலே வந்து பார்த்திங்கன்னா தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் இந்த டைம் புதன்கிழமை வந்து 100 ரூபா மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன். தேவையானது மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. கீரை எப்பயுமே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது பிடிக்கும். அதனால கீரையும் கொஞ்சம் பச்சை பட்டாணி வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவுமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இது மட்டும்தான் வாங்கினேன். காய் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எதுவுமே வாங்கலை. ஏன்னா அன்றைக்கி சந்தையில் வாங்கினதே இருக்குது. எல்லாம் வாங்கினா வேஸ்ட்டாக போயிடும்ட்டு வெண்டைக்காய் மட்டும் ஒரு 2 கூறு வாங்கிட்டேன். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பசங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. சரி அங்கே கொண்டு போய் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் கீரை வெஜிடபிள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நாளைக்கு மினி விளாகில் இந்த ராஜ்மாவில் எப்படி நான் குருமா வச்சேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே பாய். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.